ஒவ்வொரு தனி மனிதனையும் உலகளாவிய பார்வைக்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் ஊடகம். ஒவ்வொரு தனி மனிதனின் திறமையை அங்கீகரிக்கும் ஒரு சுயநலமில்லா பார்வை. ஆழ்மனதில் உள்ள கற்பனையை திரை வடிவில் செதுக்கும் ஒரு சிற்பி. என்னிடம் எந்த திறமையும் இல்லை என்று சொல்பவனுக்கு அவனது திறமையை அவனுக்கே பிரதிபலித்து காட்டும் மாய வலைதள கண்ணாடி. கடலில் முத்தெடுப்பவனையும் உலகத்தில் முக்கிய நபராக்கிய ஒரு முழு நேர செய்தித்தாள். இப்படி பேச தெரியாத என்னை கூட இப்படியெல்லாம் பேச வைத்து அழகு பார்க்கும் ஒரு ஆன்லைன் அழகு நிலையம் யூடியூப். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கொடுத்தேன். ஏன்னா யூடியூப்ல வந்த பிறகு ஒவ்வொரு வீடியோ பண்றப்பையும் புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரிதான் நீங்க இப்ப பார்க்க போற வீடியோ கூட என்னுடைய ஒட்டுமொத்த யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து ஒரே வீடியோவா உங்களுக்காக கொடுத்திருக்கேன். இனிமேதான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடியே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல இருக்க முக்கியமான கருத்துக்களை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. இந்த ஒரு வீடியோவே போதும், யூடியூப்ல உங்களுடைய சேனல் தனித்துவமாக தெரியும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. நம்பர் 1, யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த கேட்டகரியில ஸ்ட்ராங்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு எனக்கு குக்கிங் தான் செய்ய தெரியும் அப்படின்னா குக்கிங்கை சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு காமெடி தான் வரும் அப்படின்னா காமெடியை சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு டெக்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டெக்கை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத வேற ஏதாவது கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்றது எப்பவும் பிராண்டா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. யூடியூப்ல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும் பொழுது யூடியூப் பற்றிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு 2வது சேனல் 3வது சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. 2வது சேனல் நேம். சேனல் நேம சூஸ் பண்றப்ப ரொம்ப கவனமா இருங்க. ஆல்ரெடியே இருக்கிற சேனல் நேம சூஸ் பண்ணாதீங்க. நீங்க யூடியூப்ல தனியா தெரியணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நேம யூனிக்கா சூஸ் பண்ணுங்க. முடிந்தவரை 1 வேர்ட்ஸ்ல இல்லனா 2 வேர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி சேனல் நேம சூஸ் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு ஒரு நேம்னா கிச்சடி சேனல். கிச்சடி சேனல் பாத்தீங்கன்னா 1 நேம்ல இருக்கும். இதே 2 வேர்டா சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன் தமிழ், சந்திராஸ் கிச்சன், பூடெக், நமது இல்லம், ஸ்மைல் சேட்டை, மைக் செட், சென்னை விலாகர், இந்த மாதிரி 2 வேர்டிங் வர மாதிரி நீங்க சேனல் நேம் சூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப பெருசா நேம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. 3வது சேனல் லோகோ. சேனல் லோகோவை பொறுத்தவரை வேற யாருடையாவது லோகோவை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு லோகோவை பண்ணிடாதீங்க. உங்களுக்குன்னு யூனிக்கான ஒரு லோகோவை கிரியேட் பண்ணிக்கங்க. 5 மினிட்ஸ்ல லோகோ ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். 5 மினிட்ஸ்ல லோகோ எப்படி ஈஸியா கிரியேட் பண்றதுன்ற வீடியோ இந்த வீடியோவை தொடர்ந்து நான் அப்லோட் பண்றேன், பாத்துக்கங்க. 4வது சேனல் இன்ட்ரோ. சேனல் இன்ட்ரோ உங்களுடைய சேனலுக்கு தேவையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசித்துக்கங்க. ஓகே, என்னுடைய சேனலுக்கு இன்ட்ரோ கண்டிப்பா தேவை அப்படின்னு முடிவு பண்ணா மட்டும் இன்ட்ரோ பண்ணுங்க. ஒரு இன்ட்ரோ பாத்தீங்க அப்படின்னா 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ரொம்ப பெரிய இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோ பார்க்க வர்ற வியூவர்ஸ் கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க. அடுத்த முறை உங்க வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால முடிந்தவரை இன்ட்ரோவோட டைமிங்க கொஞ்சம் குறைக்க பாருங்க. 5வது சேனல் ஆர்ட். யூடியூப் சேனல் ஆர்ட் கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய சேனல்ல என்னென்ன பண்ண போறீங்க, இனிமே என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத வேர்ட்ஸாவோ இமேஜாவோ கொடுங்க. இதுவும் உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். யூடியூப் சேனல் ஆர்ட் எப்படி பண்றதுன்ற வீடியோ ஆல்ரெடியே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா 5 மினிட்ஸ்ல யூடியூப் சேனல் ஆர்ட் எப்படி பண்றதுன்ற வீடியோ இந்த வீடியோவோட தொடர்ந்து வெளிவரும், பாத்துக்கங்க. 6வது எண்ட் ஸ்கிரீன் கார்டு. உங்களுடைய சேனல் வீடியோகளுக்கு கஸ்டம் எண்ட் ஸ்கிரீன் கார்டு தேவைன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா ஆல்ரெடியே டிஃபால்ட்டா யூடியூப்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த எண்ட் ஸ்கிரீன் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற வீடியோ ஆல்ரெடியும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 7வது ஐ கார்டு. ஐ கார்டை பொறுத்தவரை ஒவ்வொரு வீடியோலையும் செட் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு செட் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ஐ கார்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோல இருந்து ஸ்கிப் பண்ணி அந்த வீடியோக்கு போயிடுவாங்க. அதனால 1 நிமிஷத்துக்கு பிறகு ஐ கார்டை செட் பண்ணுங்க. ஐ கார்டை எப்படி யூஸ் பண்றதுன்ற வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 8வது டிஸ்க்ளைமர். உங்களுடைய சேனலுக்கு டிஸ்க்ளைமர் தேவையா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா டிஸ்க்ளைமர் போட தேவையே இல்ல. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்க்ளைமர் கண்டிப்பா தேவை. தகுந்த பாதுகாப்புடன் நாங்கள் செய்கின்றோம், இதை யாரும் வீட்டில் முயற்சித்து பார்க்க வேண்டாம் அப்படின்ற டிஸ்க்ளைமர் கண்டிப்பா போடுங்க. 9வது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். உங்க வீடியோவை சின்ன பசங்க கூட பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வீடியோ 18+ கண்டென்ட்டா இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. 10வது தம்ப்நெயில். உங்க வீடியோவை பார்க்க வைப்பதே தம்ப்நெயில் தான். அதனால தம்ப்நெயில் ரெடி பண்ணும் பொழுது ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அது ரொம்ப ஈஸியாவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் ரெடி பண்ணிக்கங்க. தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்றதுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 11 பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்தவரை உங்களுடைய வீடியோக்கு அது தேவையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கங்க. கண்டிப்பா தேவை அப்படின்னா கூகுள்ல எல்லாம் போயிட்டு மியூசிக் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கல வேணாம். ஆல்ரெடியே யூடியூப்ல ஆடியோ லைப்ரரி இருக்கு. அந்த ஆடியோ லைப்ரரிக்குள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான மியூசிக் இருக்கும்.
அதுல இருக்கிற மியூசிக்கை எடுத்து உங்களுடைய வீடியோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காப்பிரைட் ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. 12 சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோ. சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோ கண்டிப்பா முடிந்தவரை எல்லாருமே பண்ணுங்க. புதுசா உங்க வீடியோவை பார்க்கும் பார்வையாளர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோவை ரெடிமேடா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 13 சிக்னேச்சர் இன்ட்ரோ. சிக்னேச்சர் இன்ட்ரோ உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கங்க, தேவையில்லைன்னா வேணாம். நீங்க தனித்துவமா தெரியறதுக்கு சிக்னேச்சர் இன்ட்ரோ கண்டிப்பா தேவை. உதாரணத்துக்கு சில வீடியோ கிளிப்பிங் போடுறேன், பாத்துக்கங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். 14 ட்ரெஸ் கோடு. ஒவ்வொரு வீடியோலயும் ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு தான். இன்னும் நீங்க தனியா தெரிவிங்க. உதாரணத்துக்கு சில இமேஜஸ் காட்டுறேன், பட் ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ண முடியலன்னா பரவாயில்ல. 15 ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ல பேஜ் கண்டிப்பா ஓபன் பண்ணிக்கங்க. நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் அப்படியே ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப ஃபேஸ்புக்ல மானிடைசேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்ல எப்படி மானிடைசேஷன் வாங்குறது அப்படின்ற வீடியோ இந்த வீக்கெண்ட்ல அப்லோட் பண்றேன், பாத்துக்கங்க. அடுத்ததா ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். சோசியல் மீடியாவை பொறுத்தவரை ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 2 அக்கௌண்ட்டையும் முடிந்தவரை ஓபன் பண்ணிக்கங்க. இதுவும் உங்களுடைய சேனல் குரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வெப்சைட். முடிந்தால் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்னு ஓபன் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர்ல அந்த வெப்சைட் மூலமாவும் நீங்க ஏர்னிங்கும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். வெப்சைட்டை போலவே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லயும் ஏர்ன் பண்ண முடியும். முடிந்தால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்து ரொம்ப முக்கியமானது இமெயில். உங்களை மத்தவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு இமெயில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால யூடியூப் அபவுட்ல போய் உங்களுடைய இமெயில ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனலுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த இமெயில் ஐடியை பார்த்து தான் உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. அதனால இமெயில் ஐடியை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 20 பாயிண்ட்ல வெப்சைட் மற்றும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தவிர மத்த எல்லா பாயிண்ட்டையும் சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனலை ரன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மற்ற எல்லா வீடியோகளோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நியூ யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை.